Hello friends, welcome back to own cooking channel. இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் முறுக்குக்கு மாவு எதுவும் அரைக்காம நார்மல் பச்சரிசி மாவுல சிம்பிளா அதுவும் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் இந்த கப்ல 2 கப்புக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 250 கிராம். இதுல அரை கப்புக்கு உளுந்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 100 கிராம். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதை வறுக்க தேவையில்லை, அப்படியே பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து 50 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஓமம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர், நெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் மாவு பிசையணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக முறுக்கு மாவு கிடைக்கும். நான் சொன்ன இதே அளவு வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா முறுக்கு சூப்பராக வரும். பட்டர் அளவு இதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டுட்டாலும் நமக்கு முறுக்கு சுத்த வராது, எண்ணெய் குடிக்கும், அப்படி கலண்டுடும். இதே அளவை வச்சு நீங்கள் சூப்பராக செய்யலாம். இப்போ நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த 3 ஓட்டை இருக்கிற சில்லு எடுத்துருக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் அதில் தடவிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு முறுக்கு செஞ்சு பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்போ லைட்டாக சுற்றுங்க, மாவு எதுவுமே உதிராமல் கரெக்டாக முறுக்கு சுத்த வருது. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மாவு. இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் 2 பிளேட் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் முறுக்கு சுற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் டக்குன்னு அதை எடுத்து போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். உங்கள் கையால் தூக்கி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா கரண்டிக்கு பின்னாடி நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விடுங்க. அதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டால் அதுவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இது முறுக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. முறுக்கு போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது, முறுக்கு உடஞ்சிரும். லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்து வரும். அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கி அந்த பபிள்ஸ் வராமல் இருக்கும். அந்த டைமில் நமக்கு முறுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம், எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். இதே அளவு வச்சு நீங்களும் சூப்பராக செய்யலாம். நமக்கு முறுக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் இனிமேல் முறுக்கு மாவை அரைச்சி கஷ்டப்படாமல் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லா முறுக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.